புதிய வாகனங்களுக்கான QR பதிவு ஆரம்பம். ஈரானிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் சர்வதேச விதிமீறல். புதுடில்லியில் நாமல் தெரிவிப்பு. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் போதை மாத்திரை விற்பனை, இளைஞன் கைது. 9 ஆண்டுகளாக மக்களின் அடிப்படை உரிமை மறுப்பு, தேர்தலை நடத்துமாறு கரு ஜெயசூரிய வலியுறுத்தல். KPயை சுரேசாலை கைது செய்யவில்லை, சரத் பொன்சேகா தெரிவிப்பு. கோட்டபயவை உருவாக்கிய நரிகள் இன்றமை குற்றம் சொல்கின்றன. விமல் அணியினரை விலாசும் சமிந்த விஜயஸ்ரீ. எதிர்க்கட்சியும் கௌரவத்தை சீர்குலைக்கின்றார் சஜித், அரசு தரப்பு விமர்சனம். போதைப்பொருள் கடத்தல்காரரின் சொத்துக்கள் முடக்கம். அரசு நிறுவனங்களிடமிருந்து இடம்பெறும் முறைகேடுகள், எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கைகள். டிட்வா நிவாரணப் பொருட்கள் அபகரிப்பு, 2 பெண் அதிகாரிகள் கைது. தமிழர்கள் சீனர்களுக்கு எதிரானவர்கள் அல்லர், வடக்கு கிழக்கு முதலீடுகள் தொடர்பில் சீன தூதுவர் விளக்கம். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் மற்றும் நாட்டில் எரிபொருளுக்கான தேவை அசாதாரணமாக அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வலுசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இன்று காலை 6 மணி முதல் QR குறியீட்டு முறை கட்டாயமாக்கப்படுவதாக அமைச்சு அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் நிலைமை காரணமாக எரிபொருள் விநியோக மார்க்கங்கள் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு வருவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் நாட்டில் எரிபொருளுக்கான தேவை அசாதாரணமாக அதிகரித்துள்ள நிலையில் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக கையிருப்பில் உள்ள எரிபொருளை மிகவும் அவதானமாக கையாள வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலர் சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை பதுக்கி வைக்கும் மோசடிகளில் ஈடுபடுவதே இந்த அசாதாரண கேள்வி அதிகரிப்புக்கு பிரதான காரணம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகளை தடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதற்கமைய இன்று காலை 6 மணி முதல் எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது. வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறவில்லை எனில் 2026/3/14 நள்ளிரவு முதல் https://fuelpass.gov.lk என்ற இணையதளத்தினூடாக தமக்குரிய QR குறியீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அந்த அமைச்சு அறிவித்துள்ளது. வாகனத்தின் உரிமையாளர் அல்லது தொலைபேசி இலக்கம் மாறியிருப்பின் 2026/3/15 காலை 6 மணி முதல் அதே இணையதளத்தில் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். முன்னர் QR பதிவு செய்யாதவர்கள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்கள் இன்று காலை 6 மணி முதல் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். வாகனங்களுக்கான வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு: பேருந்துகள் 60, மோட்டார் சைக்கிள்கள் 5, வேன்கள் 40, மோட்டார் வாகனங்கள் 15, மோட்டார் லோரிகள் 200, காணி வாகனங்கள் 25, முச்சக்கர வண்டிகள் 15, விசேட தேவைக்கான வாகனங்கள் 40, குவாட்ரி சைக்கிள்கள் 5. நாட்டின் உற்பத்தி நடவடிக்கைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பேணுவதற்கு தேவையான வாகனங்களுக்கு உரிய நிறுவனங்களுடன் இணைந்து விசேட வேலை திட்டத்தின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்படும். தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கான எரிபொருள் இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக விநியோகிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையின் கீழ் புதிய வாகனங்கள், உரிமையாளர் மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் இதுவரை பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கான பதிவுகளை மேற்கொள்ளும் வசதி தற்போது மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய fuelpass.gov.lk என்ற இணையதளத்திற்கு சென்று வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பகுதியினூடாக தேவையான தகவல்களை உள்ளீடு செய்து புதிய பதிவுகளை மேற்கொள்ள முடியும். ஏற்கனவே QR குறியீட்டை பெற்றிருந்த மற்றும் தற்போது அதே வாகனம் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தும் நபர்களுக்கு தமது குறியீட்டை புதுப்பிப்பதில் சிக்கல்கள் இருக்கவில்லை. எனினும் புதிய வாகன உரிமையாளர்கள் எதிர்கொண்ட தொழில்நுட்ப சிக்கல்கள் தற்போது சரி செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் நிலவும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தினுள் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞன் ஒருவர் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்கலைக்கழகத்திற்கு அருகில் வசித்து வரும் 20 வயதுடைய குறித்த இளைஞன் நீண்ட காலமாக போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிய வருகின்றது. நேற்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து கொண்டிருந்த வேளையில் கோப்பாய் போலீசார் அவரை கைது செய்தனர். இதன்போது அவரிடமிருந்த 41 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இளைஞனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையீத் அப்பாஸ் அராக்சி இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத்துடன் நேற்று தொலைபேசி ஊடாக கலந்துரையாடியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ராணுவ தாக்குதல்களை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் எடுத்து விளக்கியதாக இலங்கை வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலின்படி மூழ்கடிக்கப்பட்ட IRIS-T எனும் ஈரானிய போர்க்கப்பலின் பணியாளர்களை மீட்பதற்கும் கொல்லப்பட்ட 84 மாலுமிகளின் உடல்களை திருப்பி அனுப்ப உதவியதற்கும் அவர் இலங்கைக்கு நன்றி தெரிவித்தார். இதேவேளை இரு வெளிவிவகார அமைச்சர்களும் இருதரப்பு உறவுகள் தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடியதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினர். இலங்கை கடல் எல்லைக்கருகே ஈரானிய கடற்படை கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவமானது சர்வதேச கடல்சார் விதிமுறைகளை மீறும் சட்டவிரோத செயலாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். புதுடில்லியில் நடைபெற்ற இந்தியா டுடே கொன்க்ளேவ் 2026 உலகளாவிய உரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில், விசாகப்பட்டினம் அருகே இந்திய கடற்படையுடன் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வேளையிலேயே ஈரானிய கப்பல் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலால் இந்த சம்பவம் நேரிட்டதாக கூறப்படும் நிலையில் இதில் 80க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளனர். ஈரானிய கப்பலில் இருந்து தப்பி பிழைத்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை இலங்கையை கேட்டுக் கொண்டதாக வெளியாகும் செய்திகளை நான் கண்டிக்கின்றேன். இலங்கை தனது தேசிய நலன்களின் அடிப்படையில் சுயமாக முடிவெடுக்கும் உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்திய பெருங்கடலின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் இந்தியா முதன்மையான பங்கை வகிக்க வேண்டும். இதற்காக கொழும்பு பாதுகாப்பு மாநாடு போன்ற பிராந்திய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதுடன் கடல்சார் விழிப்புணர்வு முன்முயற்சிகளை மேம்படுத்த வேண்டியது அவசியமாகும். இலங்கையில் 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனை தொடர்ந்து உருவான அரசியல் கொந்தளிப்புகளில் வெளிசக்திகளின் தலையீடு இருந்தது. அந்த நெருக்கடியுடன் தொடர்பு படுத்தி எனது குடும்பத்தின் மீது சுமத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை நான் அடியோடு மறக்கின்றேன் என்றார். தென்னிந்தியாவிலேயே தனக்கு மிகவும் பிடித்த நடிகர் விஜய் என்றும் தான் அவருடைய ரசிகர்களில் ஒருவர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வெளிப்படையாக தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தானும் தனது தந்தையும் விஜயின் அடுத்த திரைப்படத்தை பார்க்க ஆவலுடன் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்போது விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜய் சிறந்த நடிகர், ஆனால் நடிப்பென்பது வேறு, அரசியல் என்பது முற்றிலும் வேறு என்பதை அவர் உணர வேண்டும் என்று கூறினார். சினிமாவில் நடிப்பது போல் அல்லாமல் அவர் அரசியலில் அவர் ஒரு நிஜகால திரைக்கதையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் கச்சதீவை இந்தியா மீட்டெடுக்க வேண்டும் என்ற விஜயின் அரசியல் நிலைப்பாடு குறித்து கேட்கப்பட்ட போது 1974ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி கச்சதீவு இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதி என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மாநில அரசுகளால் அல்லாமல் மத்திய அரசுகளுக்கு இடையிலேயே தொடங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விஜய் தனக்கு பிடித்த நடிகர் என்று தான் கூறுவது தமிழ்நாட்டில் தமக்கு ஆதரவாக அமையலாம் அல்லது இலங்கையில் தனக்கு சிறு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டவர், இருந்த போதிலும் விஜயின் நடிப்பு திறமையை தான் மதிப்பதாக தெரிவித்தார். குழம்பிய குட்டைக்குள் மீன்பிடிக்க முயற்சிக்க வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சரிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, ராஜபக்ச முகாமிலிருந்து கோட்டபய ராஜபக்சவை உருவாக்கி அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்ட போது எதிர்க்கட்சிக்கு வந்தவர்களுக்கு எதிராகவே கூச்சலிட்ட நரிகள்தான் இன்று எமது எதிர்க்கட்சியை குற்றம் சொல்ல எத்தனைக்கின்றனர். விமல் வீரவன்ச போன்ற அந்த போலி தலைவர்களை நாட்டு மக்கள் ஏற்கனவே ஒதுக்கி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். எனவே எதிர்க்கட்சியின் பொறுப்பை நாங்கள் முறையாக நிறைவேற்றுவோம். நமக்கு ஒரு சிறந்த எதிர்க்கட்சியும் பலமான எதிர்க்கட்சி தலைவரும் உள்ளனர். கடந்த 1.5 வருட காலப்பகுதியில் இந்த அரசியல் உள்ள எவராலும் எமது எதிர்க்கட்சியில் உள்ள ஒரு திருடன், ஊழல்வாதி அல்லது மோசடிக்காரன் இருப்பதாக நிரூபிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நாம் தூய்மையான அரசியலை முன்னெடுத்து வருகின்றோம். அனுருகுமார திசாநாயக் அல்லது JVP செய்ததை போல் வீழ்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தை சிதைத்து அதன் மூலம் எழும் மக்களின் போராட்டங்களை பயன்படுத்தி வீடுகளுக்கு தீ வைத்து மனிதர்களை கொன்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ஒன்றிணைந்த அரசை கட்டி எழுப்புவதற்கான ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்தை தயாருங்கள். அதை விடுத்து குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சிக்காதீர்கள் என விமல் வீரவன்சவிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் கடந்த 9 ஆண்டுகளாக நாட்டு மக்களின் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுள்ளமை அநீதியான செயலாகும் என்று முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் தமக்கான ஆட்சி அதிகாரத்தை கோரி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். அந்த உரிமையை தங்களுக்கு வழங்குவதை நாம் ஒரு கடமையாக கருத வேண்டும். மாகாண சபைகள் இயங்காமல் அரசு இயந்திரம் சரியாக செயற்பட முடியாது. அரசு நிர்வாக கட்டமைப்பு முறையாக இயங்காத காரணத்தால் நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்கு பெரும்
தடை ஏற்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். எனவே மக்களின் இந்த உரிமையை உடனடியாக வழங்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற சபை முதல்வர் மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் அனைவரும் தேர்தலை உடனடியாக நடாத்த வேண்டும் என்ற கருத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். எனவே அனைத்து தேசிய மற்றும் பிராந்திய அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டை விரைவாக முன்னெடுக்க வேண்டும். அத்துடன் கடந்த தேர்தலின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதியின்படி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது குறித்தும் நாம் அவதானம் செலுத்த வேண்டும். அத்துடன் கடந்த தேர்தலின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதியின்படி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிப்பது குறித்தும் நாம் அவதானம் செலுத்த வேண்டும். இதனை நிச்சயமாக ஒழிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க உறுதியளித்துள்ளார். தனிப்பட்ட ரீதியில் அவரை சந்தித்த போதும் அவர் இதனை உறுதிப்படுத்தினார். இதன் மூலம் நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் சர்வதேச தலைவர் என அறியப்பட்ட KP என்ற குமரன் பத்மநாதனை சுரேசாலை தான் கைது செய்தார் என இப்போது வாய்ச்சவடால் பேசுபவர்களுக்கு ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சாட்டையடியொன்றை கொடுத்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: நான் முப்படைகளின் பிரதானியாக இருக்கும் போது ஒரு நாள் இரவு கோட்டபய தொலைபேசியில் சரத் KPயை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா என கேட்டார். இலங்கைக்கு கொண்டு வரும் வரை அவர் யார் என தெரியாது. மலேசியாவில் இலங்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராஜதந்திர அளவில் வந்த அழைப்பை அடுத்து புலனாய்வு குழு ஒன்று மலேசியாவுக்கு சென்று கைது செய்யப்பட்டிருந்தவரை விமானத்தில் அழைத்து வந்த போது அவரை பாரப்படுத்த மலேசியாவில் இருந்து இருவரும் வந்திருந்தனர். அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவரை ஒப்படைத்துவிட்டு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர்: இவர் KP, உங்களுக்கு பாரப்படுத்துகின்றோம். இதன் பின்னர் இவரை நீங்கள் எதையாவது செய்யுங்கள் என அவர் போய்விட்டார். அப்போதுதான் CID-யினர் கோட்டாபயவுக்கு தொலைபேசியில் அறிவித்துள்ளனர். அதன் பின்னரை கோட்டா எனக்கு சொன்னார்: KP விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கோட்டாபயின் வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். CID-யில் கொஞ்ச காலம் இருந்தார். ஆனால் சிறையில் அடைத்து வைக்கப்படவில்லை. பின்னர் அவர் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். KP-யிடம் இருந்த கப்பல்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் படம் போன்றவற்றுக்கு என்ன நடந்தது என்று தான் அறிவார். அதன் பின்னர் KP-யுடன் டீல் பேசியது மஹிந்தவும் கோட்டாவும் தான். அவர்கள் என்ன செய்தார்கள் என எங்களுக்கு தெரியாது. KPக்கு எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் முறைகேடுகள் குறித்து முதற்கட்ட விசாரணைகள் மேற்கொள்வதற்காக புதிய விசாரணை அதிகாரிகளின் குழு ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக கோரப்பட்ட விண்ணப்பங்களிலிருந்து தகுதியான 150 அதிகாரிகள் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்டு இந்த விசேட குழுவில் இணைக்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. தெரிவு செய்யப்பட்ட இந்த 150 அதிகாரிகளும் தலா 50 பேர் கொண்ட 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 14 நாட்கள் கொண்ட விசேட பயிற்சி திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். அரசு சேவைகள் முறையான பயிற்சி பெற்ற விசாரணை அதிகாரிகளை உருவாக்குவதும் வெளி நிறுவனங்களிலிருந்து அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு வரும் கோரிக்கைகளை திறம்பட கையாள்வதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் அரசு நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுக்க கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட அரநாயக்க பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தாலும் ஏனைய நிறுவனங்களாலும் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை தமது வீடுகளில் பதுக்கி வைத்திருந்த 2 பெண் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை அரநாயக்க போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அரநாயக்க பிரதேச செயலகத்தின் களஞ்சிய பொறுப்பாளராகவும் பணியாற்றியவர் என போலீசார் தெரிவித்தனர். கேகாலை மேலதிக மாவட்ட செயலாளர் திலித் நிஷாந்தவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மாவட்ட செயலாளர் ஜகத் M. ஹேரத்தின் மேற்பார்வையில் மாவட்ட செயலக விசாரணை அதிகாரிகள் மற்றும் அரநாயக்க போலீசார் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போது குறித்த உத்தியோகத்தர்களின் வீடுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிவாரணப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 2 பெண் உத்தியோகத்தர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கேகாலை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அனுருத்த பண்டாரநாயக்கவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பெறுமதியை மதிப்பிடும் பணிகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகள் மற்றும் அவரது அண்மைக்கால செயற்பாடுகள் சமூக வலைதளங்களில் பெரும் கேலிக்குரியதாக மாறியுள்ளன என்று நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசகர தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நீர்மூழ்கி கப்பல் விவகாரம் தொடர்பில் ஆற்றிய உரை தற்போது மக்கள் மத்தியில் ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்படுகின்றது. உலகில் போர் நிலவும் நாடுகள் கூட இக்கட்டான சூழல்களில் ஒன்றிணைந்து செயற்படுகின்றன. ஆனால்
இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்றத்தில் தேவையற்ற விடயங்களை பேசி வருகின்றார். சஜித் பிரேமதாசவின் பெயரை குறிப்பிட்டு சிறிய குழந்தைகள் கூட கிண்டல் செய்யும் வகையில் சமூக வலைதளங்களில் பல காணொளிகள் வைரலாகி வருகின்றன. அவரது இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்க்கட்சியின் நட்பெயருக்கு பெரும் களங்கம் விளைவிப்பதாகவும் அந்த அணியில் உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்களே கவலை வெளியிட்டு வருகின்றனர். நாட்டின் மிக முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டிய பெருமதியான நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவரின் பேச்சுக்கள் ஒரு நகைப்புக்குரிய விடயமாக மாறியுள்ளது கவலைக்குரியது என்றார். எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த அணுகுமுறை குறித்து நாட்டு மக்களை வரும் காலங்களில் சரியான முடிவு எடுப்பார்கள் என்றார். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளவும் சீன சுற்றுலா பயணிகளை அங்கு ஈர்க்கவும் சீனா மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக இலங்கையின் சீன தூதுவர் ஹீ சென் கொங் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்கள் சீனர்களுக்கு எதிரானவர்கள் என்ற பிம்பம் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. நான் பலமுறை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சென்றுள்ளேன். அங்கு வாழும் மக்கள் மிகவும் அன்பானவர்கள் மற்றும் விருந்தோம்பல் பண்பு மிக்கவர்கள் என்பதை நேரில் கண்டேன். இவ்வாறான வரலாற்று ரீதியான அச்சங்கள் மற்றும் தவறான அபிப்பிராயங்கள் மாற்றப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் மனமாற்றம் ஏற்பட்டால் பல விடயங்களை எளிதாக சாதிக்க முடியும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக சீனா 1200 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் வீட்டுத் திட்டங்கள், மீன்பிடி வலைகள், வளங்கள் மற்றும் உலர் உணவுப் பொதிகள் விநியோகம் போன்ற பணிகள் முன்னெடுக்கப்படும். வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் இப்பகுதிகளில் விசேட உணவு விநியோக திட்டங்களை செயற்படுத்தவும் திட்டமிட்டுள்ளேன். இந்தியா, சீனா மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடுகளும் இணைந்து ஒரு முத்தரப்பு ஒத்துழைப்பு தளத்தை உருவாக்க வேண்டும். அண்மை காலமாக இந்தியா சீனா முதலீடுகள் தொடர்பான கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருவது பிராந்திய வளர்ச்சிக்கு சாதகமான விடயமாகும். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு 7.2 பில்லியன் டாலர்களை எட்டியிருப்பது பாராட்டுக்குரியது. எனினும் வரும் விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்காமல் கைத்தொழில் துறையை பலப்படுத்தினால் மட்டுமே நிலையான வருமானத்தை உருவாக்க முடியும். முதலீட்டாளர்களை இருக்க ஒற்றை சாளர முறைமையை இலங்கை வினைத்திறனாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கையில் சீனா முன்னெடுக்கும் பல பணிகள் ஊடகங்களில் போதியளவு வெளிவருவதில்லை. 14 புதிய பாலங்களை நிர்மாணித்தல், 100 மின்சார பேருந்துகளை நன்கொடையாக வழங்குதல் மற்றும் கடந்த 4 வருடங்களாக 15 மில்லியன் டாலர் பெறுமதியான பாடசாலை சீருடை துணிகளை வழங்குதல் போன்றவற்றை சீனா செய்து வருகின்றது. அத்துடன் இலவச கண் சிகிச்சைகள் முகாம்கள் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான விசேட மருத்துவ வாகனத்தையும் சீனா வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பெறுமதி 6.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இது இலங்கையின் ஏற்றுமதி வரும் 300 மில்லியன் டாலர்கள் மட்டுமே. இந்த பாரிய வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை அவசியமானது. சீன பொருள்கள் சந்தையை ஆக்கிரமித்துவிடும் என்ற வீணான அச்சத்தை கைவிட்டு இந்த உடன்படிக்கையை முன்னெடுப்பது இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் என்று சீன தூதுவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் சட்டவிரோதமாக பணத்தை பயன்படுத்தி தனது மனைவியின் பேரில் வாங்கிய 155 லட்சம் ரூபாய் பெறுமதியான கார் ஒன்று பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முடக்கப்பட்டது. பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அந்த உத்தரவு நீடிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான அந்த பெண் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் யாயில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெலிகம்பட்டியில் அப்பகுதியில் அந்த பெண்ணின் பெயரில் வாங்கப்பட்ட சுமார் 400 லட்சம் ரூபாய்க்கு பெறுமதியான 3 மாடி வீட்டையும் காணியையும் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 7 நாட்களுக்கு முடக்குவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.